த்ரில்லர். அப்புறம் இது ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஜானர் வந்து உருவாகும். இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஹாரர் தனியாக இருக்கும், ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தனியாக இருக்கும். ஸோ ஜானர் பேஸில் இருக்கும். பட் இந்த ஃபிலிம் இந்த 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 மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லா விதமான ஜானர்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஜானராக வந்து பாவேஜி சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஏற்கனவே அது வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா வந்து சாதாரணமாக அந்த காஞ்சனா டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பட் இதில் என்னென்னா இதில் வந்து ஒரு ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்கிறார், அதை சொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. பட் அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்குது அதில். அண்ட் ஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் வந்து நம்ம அந்த அந்த நாங்கள் அந்த டைமில் தான் இந்த விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் ஒரு 2 ஹீரோஸ் இருக்கிறாங்க இதில். ஸோ அர்ஜுன் சார் சார்ந்து தான் இந்த படமே. ஏன்னா அவர் வந்து ஒரு 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 ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருப்பார். ஏன்னா இந்த பீரியட், ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டில் நாங்கள் இருக்கோம், பீரியடில் வந்து அவர் சார் இருப்பார். ஸோ அவர் சார்ந்ததான் இந்த கதை. ஸோ அவர் வந்து ஒரு விதையை போட்டிருப்பாரு. ஸோ அதுலேருந்து இந்த ப்ரெசென்ட்டில் நாங்கள் வந்து இந்த ஸ்கேரி ஹவுஸ் மூலமாக நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் அன்ராவல் ஆகும். ஸோ அது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபார் தீபக் டு ஷோ 2 டோன்ஸ். அண்ட் அதே மாதிரி அந்த அந்த பீரியடும் அதே மாதிரி திரும்ப அதை ரூயின்ஸாக வேற காட்டணும். எங்களுக்குலாம் லைக் செட்டில் இருக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கிற செட்டு. ஸோ நான் சொன்னேன், சார் இந்த செட்டில் தான் நாங்கள் நடிக்க போகிறோமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக வந்து அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக டஞ்சன் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்னப்பா அர்ஜுன் சார் மட்டும் ரொம்ப ஜாலியாக